வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம கோதுமை மாவு வச்சு சாக்லேட் கேக் பண்ண போகிறோம். அதுவும் ஓவன் இல்லாமல் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யணும்னு இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை சேர்க்க பிடிக்கல அப்படின்னாக்கா அதுக்கு பதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. சர்க்கரை 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 1/4 கப் அளவு நான் அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவை நான் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதில் அரைச்சி வச்சுருந்தோம்ல முட்டை சர்க்கரை அந்த மிக்ஸை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா கொக்கோ பவுடர் இல்லாமல் கூட நீங்கள் கேக் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பால் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 3/4 கப் போல் நமக்கு தேவைப்படும். பால் ஊற்றினதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டியே இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சில டைம் இது கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி பால் கூடவோ குறையவோ நமக்கு தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இந்த கேக் பேட்டர் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பனியார சட்டி தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். பனியார சட்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்போ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் வெண்ணெய் இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை நெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம், ஏன்னா அது நல்லா உப்பி வரும். அந்த குழியில் ஒரு 3/4 வாசி அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் போட்ட உடனே லைட்டாக உப்பி வந்துடுச்சு. நான் வறுத்த முந்திரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டம். நீங்கள் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். முந்திரி பருப்பை போட்டதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது சிம்மில் இருந்தால் போதும், கேக் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி அழகாக உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி நம்ம குத்தி பார்க்கலாம். அதில் ஒட்டாமல் வந்துடுச்சு அப்படின்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். உங்கள்கிட்ட டூத் பிக் இல்லைனா ஒரு கத்தி இல்லை சின்ன கம்பி மாதிரி இருந்தால் கூட நம்ம குத்தி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தாங்க எடுக்கும் செய்கிறதுக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சமையல் கட்டு சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.